அவர் நடிகராக மட்டும் ஏன் பார்க்குறீங்கன்னு. நீ போய் போராடுன்னு சொல்கிறவன் முதலாளி, வா நாம் போராடலன்னு சொல்கிறவன் தான் வந்து தலைவன். கரூரில் 41 பேர் மரணம் நிகழ்ந்த பிறகு நான் ஒரு முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு படத்தில் பஞ்சு பேசுகிற நீங்கள் கரூரை விட்டு நான் நகல மாட்டேன்னு சொல்லியிருந்தா சத்தியமாக நான் வந்து விஜய் பக்கம் நின்றுருப்பேன். விஜய்க்காகவே 100 வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் வந்து ஓடினால் வாழ்க்கையின் ஓடினதுக்கே ஓடினாங்க மாதிரி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஓடினேன், சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஓடினேன், பனையூருக்கு ஓடினேன், பட்டினம்பாக்கத்தை நோக்கி ஓடினேன், அங்கே கடல் இருந்தால் திரும்பி வந்துட்டேங்க மாதிரி ஓடிட்டே இருக்காப்புல. திருச்சி ஏர்போர்ட்டில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான் 30 பேர் அப்போ 30 பேர் செத்துனாங்க, 30 பேர் செத்துட்டாங்கன்னு கேட்கும்போது பதிலே சொல்லாமல் பறந்து போகிறேன். ஒரு வார்த்தை நான் வருத்தப்படுறேன். அப்பா நீ உண்மையிலே ஆண்மைத்தன்மை உனக்கு இருக்குன்னா நீ பெரிய வீரன். சிஎம் சார் நீங்கள் ஏதாவது என்கிட்ட மோதணும்னா என்கிட்ட மோதுங்க, என் ஆட்கள்கிட்ட மோதாதீங்கன்னு வீடியோ போடுறீங்கல்ல, அது அங்கே பேசியிருக்க வேண்டியதானே. தமிழ்நாடு முதலமைச்சரும் செந்தில் பாலாஜியும் சேர்ந்து சதி பண்ணி ஆட்களை உள்ள அனுப்பி, குண்டர்களை அனுப்பி, உள்ள ஆசிட்டை வீசி, குழியை வெட்டி, எம்டி ஆம்புலன்ஸ் அனுப்பி, இந்த மாதிரி சதி கோட்பாடு சொன்னாங்கல்ல, இது எல்லாம் நடந்துச்சுங்க அப்படின்னு நீ தெம்பும் திராணி இருந்தால் திருச்சி ஏர்போர்ட்டில் பேசியிருக்கணும். இல்லைன்னா நீங்களும் ஃபீல்டில் தான் இருந்தீங்க. இவ்வளோ நடந்த புறமும் விஜய்க்கு எதிராக இங்கே யாரும் பேசுனாங்களா? நீங்கள் பேட்டி எடுத்த நபர் கூட உங்களுக்கு எதிராக பேசினார். ஆனால் விஜய்க்கு எதிராக யாரும் இங்கே பேசியிருக்காங்களா கரூரில்? அதுதான் சொல்றேன், அதுதான் ஆபத்தான அரசியலுங்கிறேன். அப்போ ஒரு நடிகனை வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சொல்றேன், உங்களை விமர்சிக்கிறாங்க, ஆனா விஜய் விமர்சிக்க தயங்குறாங்க. அந்த அளவு ஒரு திரை கவர்ச்சி இருக்கு பாருங்க, அப்ப ஈர்த்து போயிருக்கு. திரையில வந்து 100 பேர் அடிச்சு பார்த்து பழக்கப்பட்டவன் நம்ம கிட்ட வந்து பேசுறானே, அதான் ஒவ்வொருத்தங்காலையும் விழுந்துட்டாப்லையே. உலகத்திலே இப்போ நம்ம வீட்டில் பெரியம்மா இறந்து போச்சு, சித்தி இறந்து போச்சுன்னா நம்ம போவோம், பெரியம்மா பாடியை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லுவோம். உலகத்திலே இளவு விழுந்த வீட்டை கொண்டு போய் ஈசிஆரில் ரிசார்ட்டில் ஒரு ரூமை போட்டு தங்க வச்சு 41 குடும்பத்திலையும் சாஸ்தாங்கமாக விழுந்திருக்காப்புல. இந்த சின்ன கொன்ற படத்தில் கிளைமேக்ஸில் வில்ல வந்து எல்லாரும் காலையும் விழுவாப்புல, என்னை மன்னிச்சுக்கோங்க. அது மாதிரி 41 காலையும் வந்து இதை நீங்கள் அங்கேயே பண்ணிருக்கலாம்ல. இப்போ கரூரில் போய் 41 பேரோட குடும்ப மரணத்திற்கு நான் பொறுப்பேற்கிறேன், இனி என் கூட்டத்துக்கு வரக்கூடியவங்க குழந்தைகளை கொண்டு வரக்கூடாது, கற்பிணி பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு பேசியிருந்தா நீ நியாயம் வேணாம, நீ நல்லவன். மொத்தப்படியா அரசு மேல் பதிவு போட நான் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்து நிக்கல. அதாவது சரியானவற்றை விட்டு கொடுப்பதும் தவறு, தவறானத்துக்கு முட்டு கொடுப்பதும் தவறு தான் என்னுடைய புரிதல். இது திமுக ஆட்சியை நான் எதுக்குறேன், அது வேற விஷயம். ஆனா இந்த நேரத்தில் ஒருத்தன் தப்பிப்பிற்காக ஒட்டுமொத்தமான அரசை பழி வாங்கிட்டு அரசு மேல பழியை போட்டு தப்பிக்க பார்க்கறாங்க, அது பேராபத்து.